சார் இருக்காரு, அதை சொல்கிறக்கு பயமாக இருக்கு. முடியாது. ஐயோ, மோட்டிவேஷன் வச்சு ஒரு முட்டை கூட வாங்க முடியாது. எனக்கு ஏகப்பட்ட ட்ரிகர் நடந்துச்சு. அவர் சீக்கிரமாக பேசிட்டார், இவர் சீக்கிரமாக பேசிட்டார், ஃப்ளைட்டு முன்னாடி, ஃப்ளைட்டு போகணும், காலையில் வரும்போது டயர்ட் ஆயிடுச்சு, தூங்கலை, காலையில் எல்லாமே நான் சுற்றி நடக்கிறது எல்லாமே பிரச்சனை. இந்த ட்ரிகர்லாம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. ஓகே, வெளியில் நடக்கிற ட்ரிகர் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா? கேன் யூ கண்ட்ரோல் அதர்ஸ் எமோஷன்? இப்போ அங்கே ஒருத்தர் தூங்குறாரு, அவர் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பட் நான் செஷன் பண்ணும்போது அங்கே ஒருத்தர் தூங்குனாருன்னா எனக்கு என்ன ஆகும்? நான் சொல்லிட்டா இங்கே எத்தனை பேருக்கு இங்கே இருந்தவங்க மாதிரி ஆகும்னு ஆசை? சார் கோச்சுக்காதீங்க சார், நீங்கள் அதை ஆயிடுவீங்க. இப்போ நான் சொல்கிற வேலை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, இதில் பயங்கரமாக ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? உங்கள் ஈகோ. ஓகே, காலில் விழுங்க, லாஃபு, காலில் விழுங்க. மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகீழ் 2025. டைட்டில் ஸ்பான்சர் vetraHDC.com. Powered by Centa Asterix Window, Door and Interior Solutions. Co-sponsored by Jnana Sanjeevanam Gurukulam. Center for Lifestyle Excellence. Digital media partner Black Sheep. Radio partner Radio City. Photography partner Wonder Visuals. மிஷன் மில்லியனர் கிளப் பெரிதினும் பெரிதுகேல் 2025 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆனால் ஒரு நல்ல மாசம் ஒரு பாட்டு போடுங்கண்ணா. பாட்டு நல்லா இல்லை, நல்லா கும்கனா ஒரு பாட்டு போடுங்க. மூடு வரணும், சும்மா கிளி வேணாம், வேற ஏதாவது போடுங்க. ஓகே, கட். ஓகே, சூப்பர். இது புதுசாக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுங்க. என்ன ஃபீல் பண்ண போறீங்கன்னா அப்படின்னு சொல்லுங்க. இந்த சவுண்டு எங்கேருந்து வருது? நாபிக் கபலர் அதெல்லாம் இல்லை. வந்து இங்கேருந்து வர மாதிரி பண்ணுங்களேன். ஸோ ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. எங்கேருந்து வருது? அந்த பாட்டு பாடலாம் போல் இருக்கு. வெங்கடேசன் நான் சொல்கிறாரு, டேய் 10 நிமிஷம் தான் இருக்கு ஃப்ளைட்டு. ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகல, அதனால வேற போகிறேன். இது டும்மு, டும். இப்படி கிளாப் பண்ணால் டும்மு. ஓகே, இப்படி கிளாப் பண்ணால் டா. டும் 3 to 1 அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு டும் போடணும். சரியா? 3 to 1, 3 to 1. இவ்வளோ பேருக்கு எவ்வளோ சவுண்ட் வரணும்ல? 3, 2, 1. இப்போது டும் டும் டா போட போகிறீங்க. ஓகேவா? லெட்ஸ் டூ டும் டும் டா. 3 to 1னா டும் டும் டா 4 டைம்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, 3, 2, 1 கோ. டும் டும் டா, டும் டும் டா, டும் டும் டா, டும் டும் டா 4 டைம்ஸ். ரெடியா? 3, 2, 1 கோ. ஓகே, ஸோ இப்போ இருந்து நான் 3 to 1 சொன்னால் ஒரே டும் போடணும். சரியா? 3 to 1. டேபிள் விளையாடு தட்டுங்க. 3 to 1. இது சூப்பராக இருக்குது. பின்னாடி இருக்க டும் போடுங்க, டேபிள் இருக்குங்களா டும் போடுங்க. ஓகே, ரெடி? 3 to 1. ஒரே டும். 3 to 1. அப்பா ஒன்றும் இல்லை, ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஒரு நாள் படபடப்பாக இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் சப்போஸ் டு டூ கெரில்லா மார்க்கெட்டிங். ஓகே, யாரெல்லாம் என்னோட கண்டென்ட் ஏதோ எனக்கு தெரியும், என் கண்டென்ட் தெரியும். ஸோ என்னோட கண்டென்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இப்போ அவ்வளோ நேரம் இல்லை. ஸோ இஃப் ஐ டாக் அபவுட் கெரில்லா மார்க்கெட்டிங் இட் வில் பி a மிஸ்டேக். ஐ வில் நாட் டூ ஜஸ்டிஸ். அதனால் வேறு கண்டென்ட் போகலாமா? சீக்கிரமாக முடிச்சிடலாம். பட் நான் ஒன்றும் ப்ராமிஸ் பண்ணுறேன். நான் இதை அவர்கிட்டையும் கேட்கல, யார்கிட்டையும் சொல்ல, அண்ணாட்டையும் கேட்கல. ஐ எம் கோயிங் டு டூ ஒரு 60 minutes செஷன் ஃபார் யூ லைவ்ல. இங்கே இருக்கவங்க மட்டும் who have paid for the session, no upsell. நான் வந்தால் விற்க மாட்டேன், நம்புங்க. வாங்கிடுவீங்க. ஆனால் விற்க மாட்டேன். ஒரு செஷன் பண்ணலாமா? என்ன வெறும் புரியல. ஐ எம் கோயிங் டு கிவ் மை டைம் ஃபார் யூ. வெளியில் போயிட்டு 60 minutes கொடுக்குறேன். அப்படின்னு என்ன பண்ணணும்? டும் 3 to 1 போடுங்க. 3 to 1 ஒன்றே ஒன்று தான். 3 to 1. அது எப்போ தெரியுமா? இந்த பாட்டில் நான் கீழே போட்டு இது ஸ்ட்ரைட்டாக விழுந்தாதான். இல்லை யாராவது ஒருத்தங்க பாட்டில் போட்டு ஸ்ட்ரைட்டாக விழுந்தாதான். யாராவது ஒருத்தங்க போடுங்க. ஒரு 3 to 1 கொடுங்க. போட்டார் அவர், ஃபர்ஸ்ட்லேயே போட்டார். ஓகே, ஸோ மக்களே, காலையிலேருந்து எவ்வளோ பேர் செம மோட்டிவேட்டடாக இருக்கீங்க. ஆக்சுவலாக மோட்டிவேஷன் வச்சு என்ன பண்ண முடியாது. நான் என் வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பேன்? சார் இருக்கார், அதை சொல்கிறக்கு பயமாக இருக்கு. முடியாது. ஐயோ, மோட்டிவேஷன் வச்சு ஒரு முட்டை கூட வாங்க முடியாது. ஓகே, நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு எல்லாருமே சூப்பராக பண்ணுறாங்களேன்னு இப்படி இருந்துச்சு? எத்தனை பேர்த்துக்கு நம்ம ரொம்ப கம்மியாக பண்ணுறமே இருந்துச்சு? எத்தனை பேர்த்துக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, பயங்கர ஆஸ்பைரிங்காக இருந்துச்சு? எத்தனை பேர் ஃபெல்ட் லோனா நான் எதுவுமே பண்ணலையேன்னு யாருக்கெல்லாம் இருந்துச்சு? ஓகே, அவனு சொல்லிட்டா யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க, நான் சொல்கிறதையும் கேட்காதீங்க. யோசிங்க ஒரு நிமிஷம். யூ வில் மேக் மணி. நீங்கள் பணம் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தடுத்த ப்ராசஸில் நீங்கள் ஆல்ரெடி மில்லியனர் மைண்ட் செட்டில் இருக்கீங்க, கோச்சிங்கில் இருக்கீங்க, படிக்கிறீங்க, காலையில் எழுந்திரிச்சிட்டீங்க. காலையில் எழுந்திரிச்சு என்ன ஆகும்? படிச்சிருவீங்க, டைம் இருக்குது, பணம் பண்ணிடுவீங்க. பட் யூ ஷுட் மேக் யுவர் செல்ஃப் ஹாப்பி. ஹாப்பினஸ்னு ஒரு ஃபார்முலா சொல்லிட்டா. ஓகே, ஸோ த வேர்ட் இஸ் கால்ட் E + R = O. இது எழுதிக்கலாமா? E + R = O. என்னன்னா ஈவெண்ட். ஈவெண்ட்னா என்ன? ஒரு விஷயம் நடக்குது. நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கீங்க, காரில் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஆட்டோக்காரர் வந்துட்டார். என்ன ஆகும்? ஆட்டோக்காரர் வந்துட்டார், உங்களை வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறார். நீங்கள் அவரை கூப்பிட்டு வந்துருக்கூடாதுண்ணா, உங்களை திட்டிட்டு போகிறார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி திட்டுவீங்க. ஹார்ன் அடிச்சே போவீங்களா பின்னாடி? நீ எப்படி என்ன திட்டலாம்?
இல்லை இன்னைக்கு அந்த மாதிரி எத்தனை ட்ரிகர் நடந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ஏகப்பட்ட ட்ரிகர் நடந்துச்சு. அவர் சீக்கிரமாக பேசிட்டார், இவர் சீக்கிரமாக பேசிட்டார், ஃப்ளைட்டு முன்னாடி, ஃப்ளைட்டு போகணும், காலையில் வரும்போது டயர்ட் ஆயிடுச்சு, தூங்கலை, காலையில் எல்லாமே நான் சுற்றி நடக்கிறது எல்லாமே பிரச்சனை. இந்த ட்ரிகர்லாம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. ஓகே, வெளியில் நடக்கிற ட்ரிகர் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா? கேன் யூ கண்ட்ரோல் அதர்ஸ் எமோஷன்? இப்போ அங்கே ஒருத்தர் தூங்குறாரு, அவர் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பட் நான் செஷன் பண்ணும்போது அங்கே ஒருத்தர் தூங்குனாருன்னா எனக்கு என்ன ஆகும்? இப்போ நான் 3 to 1 சொன்னேன்னா நீங்கள் கிளாப் அடிக்கலாம், எனக்கு என்ன ஆகும்? ட்ரிகர். ஓகே, இ இஸ் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரியாக்ஷன் என்ன? நான் அவனை என்ன பண்ணுறேன்னு பாடுறான், அவனுக்கு என்ன பிரச்சனையோ, அவனுக்கு என்ன பிரச்சனையோ சொல்கிறது இஸ் ரெஸ்பான்ஸ். இது பண்ணிட்டு போகிறான் போ, இதனால் நம்மளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுல்ல. ஈவெண்ட் கேட்ட நம்ம கண்ட்ரோல் இல்லை, நம்ம பண்ணுற ரியாக்ஷனோட ரெஸ்பான்சஸ் ஆர் கண்ட்ரோல். இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட அவுட்கம். இது எடுத்துக்கலாமா? E plus R is equal to O. Do you think this is good or should we go with guerrilla marketing? இது குட்டா? ஓகே, 3 to 1 ஒன்று போடுங்க. ஓகே, யாருக்கெல்லாம் ஓவர் திங்கிங் இருக்குது? ஓவர் திங்கிங். ஸோ நம்மளுக்கு 2 பிரச்சனை இருக்குது. எதுக்கெல்லாம் ஓவர் திங்கிங் பண்ணணும் தெரியுமா? ஐயோ என் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு போயிட்டாலே, ஐயோ என் ஒய்ஃப் விட்டு போயிட்டாலே, என் ஒய்ஃப் சண்டை போட்டாலே, ஐயோ அந்த பாஸ் இப்படி பண்ணிட்டாரு, ஐயோ அந்த கண்டக்டர் ₹1 கேட்கலையே, கண்டக்டர் கிட்ட ₹1 கேட்கலையே. ஓவர் திங்கிங் இருக்கா? ரிக்ரெட். அப்புறம் ஃபியர் ஆஃப், இன்னும் மோசமானது என்ன? ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர். ஃபெயிலியர். யூ வில் ஃபெயில். ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர். என்ன ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர்? யாருக்கெல்லாம் செத்து போயிடும்னு ஓவர் திங்கிங் இருக்கு? ஐயோ நான் செத்து போயிட்டேன் என்ன ஆகும்? கை தூக்குங்க. இப்போ தான் அவர் சொல்லும்போது சொன்னீங்களே, சார் சொன்னார்ல, நீங்கள் அடுத்த போகும்போது ஆக்சிடென்ட் ஆகலாம், நடக்கலாம். எனக்கு நான் எங்கே போனாலும் ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் வந்துட்டே போகும். இப்போ வேறு படம் பார்த்துட்டேன். ஸோ அது என்னன்னா ஃபியர் ஆஃப் ஃபியூச்சரில் ஃபஸ்ட்டு டெத்து. நான் செத்துட்டு என்ன ஆகும்? யாரெல்லாம் இன்சூரன்ஸ் போடுறீங்க 1 கோடிக்கு? சார் இன்சூரன்ஸ்கார கை தூக்குறாரு பாரு, நான் எங்கிட்ட வந்துருங்க அப்படிங்கிறாரு. ஓகே, ஸோ ஃபியர் ஆஃப் டெத் இஸ் 1. என் லைஃப் அடுத்து என்ன ஆகுமோன்னு யாருக்கெல்லாம் யோசனையாக இருக்குது? நான் எப்படி பணம் பண்ணுவேன்? நான் இப்போ பண்ணுறது கரெக்டாக தப்பா? நான் அடுத்து எங்கே போவாங்கிறதுலாம் யாருக்கெல்லாம் பயமாக இருக்குது? ஓகே, ஸோ ஒரு 5 4 3 2 1 ஒரு 5 ப்ராசஸில் மட்டும் முடிச்சிடலாம். ஓகே, கண்ணை முடுங்க சொன்னால் தூங்கிடுவீங்களா? மாட்டீங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு வஸ்டான மொமெண்ட்டை நினச்சிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் இல்லை, 10 செகண்ட்ஸ் தான் டைம். ஒரு வஸ்டான மொமெண்ட் நினச்சிக்கோங்க இல்லையா? ஓவர் திங்கிங் போகிற ஒரு மொமெண்ட் நினச்சிக்கோங்க. எங்கே வெளில போயிட்டு வாங்க, சும்மா வெளில போங்க, செத்து விளையாடலாம். ஓகே, கண்ணை மூடிட்டு அந்த மொமெண்ட்டுக்கு போயிட்டீங்களா? ஓகே, அப்படியே கண்ணை மூடிட்டு ஐ வாண்ட் யூ டு ஃபீல் 5 மெட்டீரியல்ஸ். கையில் டச்சில் 5 விஷயத்தை தொட்டு பாருங்களேன். கண்ணை மூடிட்டு அந்த பிரச்சனையில் தான் இருக்கீங்க, ஆனால் கையில் வச்சு 5 விஷயத்தை தொட்டு பாருங்க. சட்டை, கண்ணை திறக்காதீங்க, கண்ணை மூடிட்டே பாருங்க. சட்டை, முடி, ஸ்கின்னு, உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ 5. ஓகேவா? இப்போ இந்த 5 விஷயம் தொடும்போது உங்களுக்கு என்னாச்சு? அந்த பிரச்சனை யோசிச்சிங்களா? இல்லை. ஸோ நீங்கள் என்ன யோசிச்சிங்கன்னா, நீங்கள் இந்த மொமெண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இதுக்குள்ளேயே ரொம்ப முக்கியமான மொமெண்ட் என்ன தெரியுமா? பீயிங் இன் ப்ரெசென்ட். யாரெல்லாம் இங்கே செஷன் நடக்கும்போது வெளில போயிட்டு வந்தீங்க, உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு, அதாவது உங்கள் ஃபோனுக்குள்ளே போயிட்டு வந்தீங்க, ஐயோ ஆயிடுச்சு 30ஆம் தேதி ஆயிடுச்சு, இஎம்ஐ கட்டணும். இல்லை நம்ம வெளில போகிறோம்ல, கொண்டு வந்துடலாம். 5 ஓகேவா? 5 ஓகேன்னு ஒரு டும்மு. 3 to 1 திருப்பி கண்ணை மூடி பிரச்சனைக்குள்ள போங்க. லைஃப் ஃபுல்லாக பிரச்சனை தான் இருக்குது. போயிட்டுங்க. இப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, கண்ணை மூடிட்டு ஒரு 4 சவுண்டை யோசிங்க. இங்கே ரூமில் நடக்கிற ஒரு 4 சவுண்டு. கண்ணை மூடிட்டு ஒரு 4 சவுண்டு. என்னென்னலாம் சவுண்டு கேட்குது? கண்ணை திறங்க. 4 சவுண்டு. என்ன சவுண்டு? யாராவது 1 2 சொல்லுங்கள். ட்ரோன் கேட்குதா? வேறு அதுவே எல்லா சவுண்டும் அடக்கிடுச்சு இல்லையா? நான் பேசுறது கேட்குது இல்லையா? முடிச்சுட்டு இருக்கீங்களா? ஹலோ, கேட்டுச்சா? குழந்தை நான் சொல்லிட்டா நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு இங்கே இருந்தவங்க மாதிரி ஆகணும்னு ஆசை? சார் கோச்சுக்காதீங்க, நீங்கள் அதை ஆயிடுவீங்க. நீங்கள் எந்த மாதிரி ஆகணும் தெரியுமா? அந்த ஒரு குழந்தை இருக்குது பாரு, அந்த பாப்பா இருக்குது பாரு, அந்த பாப்பா எதை பற்றியாச்சும் கவலைப்பட்டுச்சா? எதையாச்சும் பற்றி யோசிச்சுச்சா? எங்கே போச்சு? நீங்கள் எங்கெங்கெல்லாம் போயிட்டீங்க தெரியுமா? நீங்கள் சம்பாதிக்கணும், தூங்காமல் சம்பாதிக்கணும். ஓகே, ஹெல்த்தியாகவும் இருக்கணும், உங்கள் ஒய்ஃபை பார்த்துக்கணும், உங்கள் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், உங்கள் குழந்தைய பார்த்துக்கணும், உங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கணும், வீடு வேறு கட்டணும், பெரிய வீடு வேறு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இருந்தால் எப்படி 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 நம்ம ஹாப்பியாக வச்சுப்போம்? வி ஹாவ் டு மேக் அவர் செல்ஃப் ஹாப்பி. 4 முடிஞ்சா 3 போவோமா? கண்ண முடிங்க, பிரச்சனைக்குள்ள போங்க. வீடு கட்ட முடியாதுன்னு யோசிக்கோங்க, போங்க. வீடு கட்ட முடியாது, கட்ட போகிற இஎம்ஐ, அந்த கடன் யோசிக்கோங்க. 3வது 3 பெர்ஃப்யூம் ஸ்மெல், 3 சென்ட். அதாவது இப்போ உங்கள்கிட்ட இருந்து ஒரு 3 ஸ்மெல் வரும். பக்கத்தில் பூ இருக்குது, தண்ணி இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, பெர்ஃப்யூம் இருக்குது. ஒரு 3 பெர்ஃப்யூமை ஸ்மெல் பண்ணுங்களேன், 3 சென்ட்டை ஸ்மெல் பண்ணுங்களேன். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியுதானே? இங்கேருந்து பார்த்தா நீங்கள் பண்ணலின்னு எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியுதில்ல? 3 சென்ட்டு. 3 2 1. இந்த 3 சென்ட்டை நீங்கள் போடும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அந்த மொமெண்ட் விட்டு எல்லாம் வந்துடுவீங்க. 2 டேஸ்ட், சும்மா கண்ண முடி 2 டேஸ்ட் எடுத்துக்கோங்க. 2 டேஸ்ட் எடுத்துட்டீங்களா? என்ன டேஸ்ட் வந்துச்சு? காஃபி டேஸ்ட் வந்துச்சு, பிரியாணி டேஸ்ட் வந்துச்சு. 2. ஓகே, 1 ப்ரீத்தை வாட்ச் பண்ண முடியாது, அதை கஷ்டம், அப்புறமா பார்த்துக்கலாம். பட் விரல் இருக்குல்ல, நீங்கள் எப்பெல்லாம் கண்டதை யோசிக்கிறீங்களோ உங்கள் விரல் எடுத்து வச்சுட்டு ஒரு கிள்ளிக்கும். கிள்ளின்னு எங்கே வருவீங்க? பெயின் வந்துடும். ஒரு பெயின் வந்துச்சுன்னா பக்கத்தில் என்ன பண்ணணும்? ஒரு கோடு இருந்துச்சுன்னா அதோட பெரிய கோடுக்கு என்ன பண்ணணும்? அதோட பெருசாக தெரிய என்ன பண்ணணும்? பெரிய பிரச்சனைகள் இல்லை, ஒரு கில்லு. ஒரே ஒரு கில்லு நீங்கள் திருப்பி மொமெண்ட்டுக்கு வந்துடுவீங்க. ஓகே, இந்த மொமெண்ட்டுக்குலாம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிறேன், இங்கே எல்லாரும் பணத்தை பற்றி பேசினாங்க, மில்லியனர் மைண்ட் செட்டு. நான் ஒன்று சொல்கிறேன், என் பெர்செப்ஷன், நான் சொல்கிறதையும் கேட்காதீங்க. சர்ச் ஃபார் ஹாப்பினஸ். மணி ஷுட் மேக் யூ ஹாப்பி. இங்கே இருக்கலே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இங்கே இருக்கலே யார் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணா சொல்லுங்க பார்ப்போம். பின்னாடி தூங்கிட்டு இருக்காங்க. ஓகே, யார் இது இருக்கலையே ஸ்மார்ட் கம்மியான வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் நிறைய பணம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து என்னோட சக்ஸஸ் ஃபெயிலியர் ஸ்டோரி சொல்லி என்னாலேயும் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்ல முடியும்.
ஓகே, ஸ்டேஜில் வரணும்னா நீங்கள் சக்ஸஸ் ஆனால் தான் ஸ்டேஜே வர முடியும். ஃபெயிலியர்லேருந்து நான் எப்படி வந்திருக்கேங்கிற ஹீரோ ஸ்டோரி சொல்லலாம், அதெல்லாம் நான் அப்புறம் சொல்லிக்கலாம். பார்த்துருப்பீங்க, ஏதோ யூடியூப்பில் பார்த்துக்கோங்க, இல்லை எதுலேயே பார்த்துக்கோங்க. அது அந்த கண்ணில் ஆல்ரெடி இருக்குது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் புதுசாக கற்றுட்டு வந்தேன். 2-3 வாரம் ட்ரெயின் போயிட்டு அது எப்படி இறக்குறேன் உங்களுக்கு. ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். ஒர்க் ஆகுதா? 3 to 1 போடுங்க, நானே வாங்கிக்குவேன். 3 to 1. ஸோ there are 3 ways to happiness. யாருக்கெல்லாம் ஹாப்பினஸ் வேணும்? ஹாப்பினஸ் அடையிறது எப்படின்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஒன் ப்ளஷர். ப்ளஷர்னா என்ன சொல்லிடுறேன், டைம் இல்லை. செக்ஸு, ட்ரக்ஸு, ஐஃபோன், வீடு. ஓகே, இப்போ உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிளாக நிறையா வந்துச்சுல்ல. இதெல்லாம் என்ன தெரியுமா? என்னது? ப்ளஷர். யூ நீட் சம்திங் டு மேக் யுவர் செல்ஃப் ஹாப்பி. கரெக்டா? யூ நீட் சம்திங் டு மேக் யுவர் செல்ஃப் ஹாப்பி. ப்ளஷருக்கு அடுத்தது சாட்டிஸ்ஃபேக்ஷன். சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன? எப்போ சாட்டிஸ்ஃபை ஆவீங்க? யாரெல்லாம் வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கீங்க, நீங்கள் அந்த வெயிட் லாஸ் பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. ஓகே, அந்த மேரத்தான் ஓடி முடிச்சா தான் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. அந்த பாடி பில்டானா சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஒர்க்கோட அவுட்கம் ஹாப்பியாக இருந்துச்சுன்னா தட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுக்கு என்ன வேணும்? சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்ன வேணும்? ஏதோ ஒன்று பண்ணணும். இல்லை எதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கலாம்னா அந்த ஒரு வேர்ட் இஸ் கால் ஜாய். ஓகே, இந்த ரூமுக்குள்ளே ஜாயாக இருக்க ஒரே ஆள் யார் தெரியுமா? அந்த பாப்பா. ஓகே, எதை பற்றியும் கவலை கிடையாது. ஷி வாஸ் ஹேவிங் ஃபன். நம்ம என்ன ஆகிட்டோம் தெரியுமா? இப்போ நம்மக்கிட்ட டாஸ்க்ஸ் இருக்குது. ஐயோ இதெல்லாம் பண்ணணுமே, ஐயா வீடு கட்டணுமே, ஐயா அம்மாவுக்கு வாங்கணுமே, ஐயா ஒய்ஃபை பார்த்துக்கணுமே, ஐயா ஹஸ்பண்டை பார்க்கணுமே. உங்களை எப்போவுமே கில்ட்டுக்குள்ளே வச்சுருப்போம். அந்த கில்ட்டை தள்ளி வைங்க, அந்த ட்ரிகரை தள்ளி வைங்க. ஓகே, மேக் யுவர் செல்ஃப் ஹாப்பி. நீங்கள் ஹாப்பியாக இல்லைனா பணம் வந்து ஒன்றும் ஆக போகிறது. நீங்கள் எவ்வளோ பணம் வந்தாலும் உங்களுக்கு ஹாப்பி ஆக மாட்டீங்க. ஏன்னா ஒரு 1 மில்லியன் அடுத்து 10 மில்லியன் தான் ஓடும், 10 மில்லியன் அடுத்து 1 கோடி தான் ஓடும். தட் இஸ் ப்ளஷர். ஃபக் மணி. ஓகே, சென்டரில் யார் இருக்காங்கன்னா நீங்கள் தான் இருக்கீங்க. நான் இதையும் சொல்லிடுறேன். நடுவில் ஒரு டாட், நீங்கள் எல்லாம் நோட் வச்சுக்கிங்களா, அதில் ஒரு டாட் வைங்க. தட் டாட் இஸ் யூ. ஓகே, அதை சுற்றி ஒரு சர்க்கிள் போடுங்க. தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சர்க்கிள். அந்த சர்க்கிள் யாருன்னா இமீடியட்டாக இருக்கவங்க, ஃபேமிலி, அப்பா அம்மா, ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள். செகண்ட் சர்க்கிள் ஒன்று விட்ட சித்தப்பா, க்ளோஸ் ஃப்ரெண்டு. தேர்ட் சர்க்கிள், ஃபோர்த் சர்க்கிள், ஃபிஃப்த் சர்க்கிள். நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஒன்று பண்ணுங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒன்று பண்ணிக்கணும். கடைசி உங்களுக்கு எப்போ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டீங்க? இன்றைக்கி வந்தது இது வேலை, சும்மா இது விட்டுது. நீங்கள் செஷன்லேயே உட்கார வெளில தான் இருந்தீங்க, டீ கடையில் தான் நின்றுருந்தீங்க பாருங்க சும்மா. ஓகே, டூ திங்ஸ் தட் மேக்ஸ் யூ ஹாப்பி. சும்மா இருக்கிறது எத்தனை பேர் ஹாப்பியாக இருக்கும்? சும்மா இருக்கிறது இப்போ சும்மாவே இல்லை. ஓகே, சும்மா இருங்க, எந்த வேலையும் பண்ணாமல் இருங்க. டேக் அ பிரேக். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் வந்து ஒரு 1 lakh, 5 lakhs, 10 lakhs ரெவன்யூ பண்ணுறீங்க. ஓகே, யாரெல்லாம் சோலோ ப்ரனர்ஸ் தனியாக பண்ணிருக்கீங்க, சோலோ ஆண்டர்பனர்ஸ், இது யூ ஆர் நாட் ஆண்டர்பனர், செல்ஃப் எம்ப்ளாய்ட். சரியா? யாரெல்லாம் 5 lakhs கீழே ரெவன்யூ பண்ணுறீங்க, ஓகே, நீங்கள் நிறையா ரெவன்யூ பண்ணல, அப்போ யூ கேன் டேக் பிரேக். 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்ம 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்ம பண்ணாத வேலை, அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறதும் கிடையாது. ஓகே, தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க. அது பாட்டு கேட்குறதா இருக்கலாம், டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். நீங்கள் சின்ன வயசில் என்னவா இருக்கணும்? ஆஸ்ட்ரோநாட்டாக இருங்க. யாரெல்லாம் டான்ஸ் பிடிக்கும், யாரெல்லாம் பாடுறது பிடிக்கும், யாரெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணுறது பிடிக்கும். உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் கடைசி வரைக்கும் எப்படி தான் வைப்பீங்க? உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இன்ஹிபிஷன் இருக்குது. இப்போ எனக்கு என்ன இன்ஹிபிஷன் இருக்குன்னா, எனக்கு வேறு யாரை பார்த்து நீங்கள் அவர் இல்லைன்னா என்ன வேணால் பேசியிருந்துருப்பேன். இப்போ இவர் இருக்காருங்கிறது மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. தட் இஸ் மை இன்ஹிபிஷன். தட் இஸ் இன்ஹிபிஷன். ஓகே, வில் யூ ஆர் சரண்டர் டு த ப்ராசஸ்? கேன் யூ சரண்டர் டு த ப்ராசஸ்? ஓகே, சைல்ட் லைக் அப்படின்னு ஒன்று இருக்குது. எது? சைல்டு லைக். உங்களோட உச்சக்கட்ட ஹாப்பினஸ் என்ன தெரியுமா? வாட் இஸ் யுவர் உச்சக்கட்ட ஹாப்பினஸ்? வாட் இஸ் யுவர் உச்சக்கட்ட ஹாப்பினஸ்? சொல்ல முடியாதுங்கிறீங்களா? பிஹேவிங் லைக் எ சைல்ட். செக்ஸ் இஸ் உச்சக்கட்ட ஹாப்பினஸ். தட் இஸ் ப்ளஷர். ஓகே, நீங்கள் ஒரு பெரிய ஐடியா யோசிச்சிருக்கீங்களா? அது எங்கே தெரியுமா யோசிச்சிருப்பீங்க? டாய்லெட்டில். ஓகே, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்குள்ளார நீங்கள் மாட்டிட்டீங்க. நீங்கள் ஓகே, நம்ம எப்படி ஆகிட்டோன்னா, இவன் என்ன நினைப்பானே வாழ்ந்துட்டோம். நம்ம வாழ்க்கை எது போகுதுன்னா, இவன் என்ன நினைப்பான், இவனை விட நான் ஒரு பெரிய வீடு வாங்கணுமே, நான் அவனை என்ன கவனிச்சுக்கணும் பாரு. அப்துல் சார் பேசும்போது எனக்கு ட்ரிகர் ஆகிட்டே இருந்துச்சு. சார் 20 minutes தான் சார் செஷன். சார் சொல்லுங்கள் சார். சார் அவன் வந்து முடிச்சுன்னா சந்தோஷம் வருவான் சார். அவன் 1 மணி நேரம் பேசுவான் சார். அடுத்தது பேனல் டிஸ்கஷன் வருது சார். எனக்கு காண்டாகிட்டே இருந்துச்சு. நான் இப்போ விட்டு போட்டேன். ஆனால் நான் 10 o'clock ஃபைட் போட்டேன்னா கொஞ்சம் ஏன்னா ஐ வாண்ட் டு டேக் மோர் டைம். நான் இங்கே என்ன பண்ணணும்னு ஆசை எனக்கு. ஐ வாண்ட் டு ப்ரூவ் ஐ எம் பெட்டர் தேன் எவ்ரி ஒன். நான் தான் சொல்லிட்டேன், ஃபக் யூ. எனக்கு அதை பற்றி எனக்கு சார் எனக்கு நீங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு அவசியமே இல்லை. புரியுதா? எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ப்ரூவ் டு சம்மன். யாரெல்லாம் உங்கள் பிஸ்னஸ் வந்து என் ஃபேமிலிக்காக நான் ப்ரூவ் பண்ணுறேன், நான் இதை பண்ணியாவேன். உங்கள் பிஸ்னஸ் என் குழந்தை, என் பொண்டாட்டி, என் புருஷன், என் கேர்ள் ஃப்ரெண்டு, 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஓகே, ஸோ மக்களே, கேன் வி ஆல் டூ ஒன் திங்? எந்திரிக்கலாமா? நான் இதோட முடிச்சுக்கிறேன். கரெக்டாக ஆனால் சொன்ன டைம் முடிச்சுன்னா அடுத்தது என்னை புக் பண்ணுங்கண்ணா, காசு கொடுங்க சார். ஆனால் சார் நீங்கள் வந்து ஓகே. ஸோ நான் சொல்கிறது நீங்கள் பண்ணணும். ஓகே, நீங்கள் பண்ணினாலும் எனக்கு என் வீடியோ பார்த்தா இந்த வார்த்தை ஒன்று போட்டிருப்பேன் எனக்கு. ஓகே, ஸோ ஐ வாண்ட் யூ டு சரண்டர் டு த ப்ராசஸ். சரியா? கில்ல என்ன பண்ணணும்?
how will you kill yourself? கில் பண்ண என்ன பண்ணுவீங்க? கழுத்துன்னு வச்சுக்கோலாம். ஐயோ, கை நெஞ்சில் கத்தி வச்சு குத்திக்கோங்க. ஜாலியாக தான் குத்திப்பீங்களா? ஒரு சத்தம் கொடுங்க. ஆ, ஓகே. கில். ஜம்ப். ஜம்ப் பண்ண முடியாதுங்க, இப்படி பண்ணுவீங்க. நான் ஜம்ப் பண்ண மாட்டேன். இவன் என்ன சொல்றான் ஜம்ப் பண்றது? ஓகே, கில். இப்போ லாஃப் நான் சொல்லுவேன், நீங்க என்ன பண்ண தெரியுமா? எப்படி லாஃப் பண்ணுவீங்க? லாஃப். நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? அப்படிமோ. பக்கத்தில் யார் இருக்காங்களோ நீ என்ன நினைச்ச எனக்கு என்ன? நீ என்ன நினைச்சா போடும். ரெடியா? போடலாமா? கில், லாஃப். எனக்கு இந்த ஸ்கிரீன்ல வீடியோ வரலனா காண்டாயிடுவேன். நம்ம கண்டென்ட் ஃப்ளைட் டைம் ஆச்சு. ஓகே, கில், லாஃப், கில், லாஃப். ஓகே, கோவம்னா மிரட்டுங்க. கில்லு, கோவம், மிரட்டுங்க. கில்லு, லாஃப். ஓகே, ஸோ இந்த வேலை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நான் சொல்கிற வேலை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, இதில் பயங்கரமாக ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? உங்கள் ஈகோ. ஓகே, உங்களுக்கு பயங்கரமாக ஒன்று இருக்குது. அது என்னன்னா, உங்களுக்கு பெரிய ஈகோ இருக்குது. ஓகே, கேன் வி கில் தட் ஈகோ? இப்படி இது எப்போ வரும் தெரியுமா? when you are child like. எப்படி? when you are child like. சரியா? நான் சொல்றது அப்படியே டக்கு 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 பண்ணுவீங்களா? let me introduce a rule called 3 seconds rule. ஓகே, ஒரு லேர்னிங் உங்களை மாற்றுனா 3 seconds rule. அது என்னன்னா 3 செகண்ட் எதுவுமே யோசிக்கக்கூடாது. ஓகே, 1 2 3 பண்ணிடணும். 4வது செகண்ட் 5வது செகண்ட் யோசிச்சிருவீங்க. ஐயோ அப்படின்னு வருவீங்க. 3 seconds rule பண்ணலாமா? ஓகே, கில்லு, லாஃப், மிரட்டு. இப்போ ஆப்போசிட் இருக்கவங்களோட காலில் விழுங்க. ஓகே, திருப்பி சொல்றேன். கில்லு, காலில் விழுங்க. லாஃப், காலில் விழுங்க. தேங்க்யூ மகளே, தட்ஸ் மை டைம். ரொம்ப ரொம்ப நன்றி. கரெக்டாக செகண்ட்ஸுக்கு முடிச்சிட்டேன். தேங்க்யூ, நன்றி. இப்போ பெரிதினும் பெரிதுகள் அப்படின்னு நீங்க ஒரு கருத்தை இங்க சொல்றீங்கன்னு வச்சுங்க. எதிரில் ஒரு குரல் கேட்க, பெருசா வாழ்ந்து கீழ்ச்சிட்டாங்க, எல்லாம் ஒரு நாள் போறான். 6 அடி நிலம் சொந்தம், அதுல என்ன பெரிய பெருசு வேண்டியிருக்கு? கல்லறையில் என்ன பெருசு சிறுசா இருக்குது? இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை. ஒரு குரல் கேட்குமா? கேட்காதா? சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழிலின் அடிப்படை தெரியாமல் காலை விட்டு விதியை நோகிறவன் முட்டாளிலும் மிகப்பெரிய முட்டாள். அப்ப இந்த தெருநாயி இந்த வீட்டில் பங்களால் இருக்கிற நாயை பார்த்து சொல்லிச்சு, என்ன லைஃப் உன்னோட லைஃப், எப்போ பார்த்தாலும் அடைப்பட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்கிற. நமக்கு அப்படி இல்லைப்பா. 4 தெரு சந்தோஷமா போவேன், 4 தெரு சந்தோஷமா சுற்றுவேன். இந்த வீட்டு நாய் சொல்லிச்சு, நான் என்ன பண்ண முடியும், வா வெளியில வா, நான் உனக்கு உலகத்தை அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு. இந்த வீட்டு நாய் சொல்லிச்சு, வந்துடுவேன். இந்த வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? நேற்றுக்கு இந்த வீட்டுக்காரருக்கும் அவர் பொண்ணுக்கும் ஒரே தகராறு. இந்த பொண்ணு எவனையோ லவ் பண்ணுது. அவங்க அப்பா வேற ஒருத்தனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறார். ஜோசியர் சொன்னாரு, இவருக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்குது சார், அதனால கல்யாணம் ஆகிறது கஷ்டம். உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு, 7ஆம் இடத்துல ராகு இருந்தா என்ன, எதிர்த்த வீட்டில் ரகு இருக்கிறான், அதனால ஈஸியாக கல்யாணத்தை முடிச்சுடலாம். இந்த அப்பாவுக்கு அவர் எரிச்சல்ல பெல்ட்டை கட்டி பொண்ணை அடிக்க போனவர் சொன்னார், இந்த நாய்க்கு உன்னை கட்டி வச்சாலும் கட்டி வைப்பேனே ஒழிய ரகு கட்டி வைக்க மாட்டேன். அதனால ஒருவேளை அது நடக்குதான்னு பார்த்துட்டு அப்புறமா வெளியே வரலாம்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேசி இருக்கிறேன். நீங்கள் இதில் எதை ஏற்றுக்கொள்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள் எப்படி என்று எனக்கு தெரியாது. காரணம், சொற்கள் என்னுடையவை, அர்த்தங்கள் உங்களுடையவைனர். மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் vetrahtdc.com. Powered by Centa Astrix Window, Door and Interior Solutions. Co-sponsored by ஞான சஞ்சீவனம் குருகுலம், Center for Lifestyle Excellence. Digital media partner Black Sheep. Radio partner Radio City. Photography partner Wonder Visuals. Our supporting sponsors Icon, Innovative Celebrity Speakers Bureau, Almighty Gems, Rotary Club of Coimbatore, Blossom,
Lord Dwellers, Lions Club International District 3241. Pixarq Photography, CN Insurance, AK Home Designs, Color Leaves, Chakra, Wastewater Revolution, The Event Man, Argent Printers, Greenville Techs, Delight Foods, Talent Zen, Version Solutions, Shri Isha Knits, Divine Gratis and Co, Jai Kandamurugan Granites, Shri Pranav, Pure Soul Solar System Integrators, Pupa, Milky Mist and Wisdom Yatra. Journey for Inner Sense.